அண்ணே அக்கா யாருக்கு ஓட்டு போட்டீங்க, எந்த சின்னத்துல ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்போம். கேட்டா என்ன சொல்லியிருக்கோம்? உண்மை சொல்லியிருப்போமா? இந்த கட்சிக்காரவங்க தப்பா நினைச்சுக்காங்க, அந்த கட்சிக்காரவங்க தப்பா நினைச்சுக்காங்கன்னு ஓட்டு போட்டேன்ப்பா, எனக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டேமான்னு இப்படிதான் சொல்லுவோம். நான் 5வது தடவை ஓட்டு போட போறேன், 4 தடவை ஓட்டு போட்டேன், யார்கிட்டையுமே இவங்களுக்கு தான் போட்டேன் இவங்களுக்கு தான் போட்டேன்னு ஒண்ணுக்கு ஒன்று சொல்லிக்க மாட்டாங்க. ஆமாம் தானே? இப்போ 20லேருந்து 60 வரைக்கும் யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, யாருக்குமா ஓட்டு போட போற? ஆயா, பாட்டி, அத்தை, மாமா யாருக்கு ஓட்ட போட்டு போறீங்க அப்படின்னு கேளுங்க, தைரியமா சொல்லுவாங்க. எங்க அண்ணன் விஜய் டிவிகே விசில் கட்சிக்கு தான் ஓட்டு போட போறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓட்டு போட போறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்போ உள்ள 20ல பிறந்தா என்ன, 40ல இருந்தானா, 60 வயசா இருந்தானா, 80 வயசா இருந்தானா, யாரை கேட்டாலும் என் பேரனுக்கு நான் போட போறேன்னு எங்க ஆயா சொல்றாங்க, எங்க மாமாவுக்கு போட போறேன்னு என் பிள்ளைங்க சொல்றாங்க, எங்க அண்ணனுக்கு போட போறேன்னு என்ன மாதிரி பெண்கள்லாம் சொல்றாங்க. அப்படிதானே இப்ப சொல்லிட்டு தைரியமா போறாங்க. இது வரைக்கும் யாராவது இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓட்டு போட்டுட்டு வந்த பிறகாவது சொல்லியிருப்பாங்க, போடுறதுக்கு முன்னாடி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ எல்லாருமே தைரியமா எங்க அண்ணன் விஜய் டிவிகேக்கு விசில் சின்னத்துல தான் ஓட்டு போட போறேன்னு தைரியமா எல்லாரும் சொல்ல போறாங்க. ஏன்னா அவர் மக்கள் மனசை ஜெயிச்சிட்டாரு. அவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ, ஆட்சிக்கு வராரோ வரலையோ, ஆனா மக்கள் மனசுல எம்ஜிஆர், நம்ம எம்ஜிஆர் ராமச்சந்திரன் தலைவருக்கு அப்புறம் நம்ம அண்ணன் தான், நம்ம அண்ணன் விஜய் தான் மக்கள் மனசை ஜெயிச்சவர். இது வரைக்கும் வந்தவங்க நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா அதெல்லாம் பேச்சு இல்லை. இப்ப வரப்போறவருக்கு நம்ம உறுதுணையா இருந்து, மக்கள் துணையா இருந்து, நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம தான் ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு நாங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டோம், விசில் சின்னத்துல ஓட்டு போடுறதுக்கு. நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, விசில் சின்னத்துல கண்டிப்பா ஓட்டு போட்டுங்க, தைரியமா போடுங்க. மாற்றத்தை கொடுத்தாதான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். இல்லைன்னா உருட்டு பானையில உருட்டிக்கிட்டு ஓட்டா குதிரையில உருட்டிட்டு கிடக்க வேண்டியதான், ஓட்டாஞ்சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க மக்களே. ஒரு தடவை புதுசா ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், புதுசா ஒரு ட்ரெஸ் இருந்தா அதை நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றோம்ல, அது மாதிரி புதுசா புதுமையா யாராவது வந்தா அவங்களுக்கு நம்ம வழி கொடுக்கணும். இத்தனை ஆண்டு காலமாவே ஒரே கட்சிங்க தான் மாறி மாறி ஜெயிச்சுக்கிட்டு வந்தாங்க. இப்ப மாற்று நம்ம கொடுக்கறதுனால தப்பே இல்லை. அதனால ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், சரியா?